ஒரு வீட்டை கட்டிக்கொள்வதற்கோ, காணி ஒன்றை வாங்குவதற்கோ, வாகனம் ஒன்றை வாங்குவதற்கோ நம்மள எத்தனை பேருக்கு பெரும் பாடா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா நெவில் வன்னியாராய்ச்சி என்கின்ற ஒரு நபர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சனுடைய பாதுகாப்புகளுக்கு தலைமை பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தவர் தான் நெவில் வன்னியாராய்ச்சி. இவர் 28 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான சொத்துக்களை வச்சிருக்கிறார். இவருடைய வருமானங்களை தாண்டி இந்த அளவுக்கு அவர் சொத்துக்களை சேர்த்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் நம்ம நாட்டில் ஒரு காட்டிற்கு போல பரவி இன்று பரவலாக பேசப்படுகிறது. நெவில் வன்னியாராய்ச்சி என்கிற அந்த நபர் ஜனாதிபதிக்கு பாதுகாப்பு வழங்குகிற அந்த பாதுகாப்புக்கு தலைமை அதிகாரி இருந்தா அவருக்கு எவ்வளவு சம்பளம் வழங்குவாங்க? அந்த சம்பளத்தை தாண்டி இவர் இவ்வளவு சொத்துக்களை சேர்த்திருக்கிறார் என்பதுதான் பெரும் அதிர்ச்சியாக இருக்கு. இந்த மாசம் 2ஆம் தேதி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டு 17ஆம் தேதி வரைக்கும் இவருக்கு விளக்கமறிய காலம் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் என்று சொன்னா 2024ஆம் ஆண்டு ஜூலை மாசம் 24ஆம் தேதி பிரைபரி கமிஷனுக்கு கடிதம் ஒன்று கொடுக்கப்படுது. அந்த கடிதத்தின் அடிப்படையில சில தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காக நெவில் வன்னியராஜ பிரைபரி கமிஷனுக்கு அழைக்கிறாங்க. ஆனா அவர் வரல, மறுத்து வரார். அந்த அழைப்புகளை உதாசீனப்படுத்திட்டு வராரு. டெலிபோன் மூலமாக கூட சொல்றாங்க, அதையும் அவர் புறக்கணிச்சுட்டு வராரு. இப்படியோ 7 வருடங்களை கடத்திட்டு வர நேரத்துல ஆகஸ்ட் மாதம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு போய் சில தகவல்களை வழங்குறாரு. ஆனா அந்த தகவல்கள் முறையானதாகவும் சரியானதாகவும் இருக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பிரைபரி கமிஷனுடைய அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளாமலும் அங்க போய் சரியான தகவல்களை முறையாக வழங்காமலும் இருந்ததால இப்ப அவரு கைது செய்யப்பட்டு விளக்கமறியல இருக்கிறார். நீங்க யோசிக்க கூடும், நிறைய பேர் நிறைய சொத்துக்களை வச்சிருக்கிறாங்க, லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரிக்கலை அப்படி என்றெல்லாம் நீங்க யோசிக்க கூடும். ஆனா அந்த சொத்துக்களை வச்சிருக்கிறவங்க முறையாக வச்சிருப்பாங்க. அந்த சொத்துக்கள் எப்படி சேர்ந்தது, காணி வீடெல்லாம் எப்படி தனக்கு வந்தது அப்படிங்கிறத எல்லாம் அவங்க காட்டுவதற்கான வழிவகையெல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த சொத்துக்களை வாங்குவதற்கான வருமானங்கள் எப்படி வந்தது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க காண்பிப்பாங்க. சட்டப்படி சட்ட ரீதியாக அவங்க நடந்துட்டு இருப்பாங்க. ஆனா இந்த நெவில் வன்னியாராய்ச்சி என்கிற நபர் அதுக்கு முற்றிலும் மாறாக நடந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் இங்குள்ள பிரச்சனை. எப்படியான சொத்துக்களை இந்த நபர் சேர்த்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். வலஸ்முல்ல என்ற பகுதியில 3 ஏக்கர் நிலப்பரப்புல 7 பேச்சஸ் அந்த காணியில ஒரு பெட்ரோல் செட் எரிபொருள் நிரப்பு நிலையத்தை வச்சிருக்கிறாரு. பல்லேகலை என்ற பகுதியில 45 லட்சம் ரூபாய் பெறுமதியான வீடு ஒன்று இருக்கு. அது மாத்திரமல்ல, மகரகம நாவின என்ற பகுதியில 125 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஒரு வீடு. கொழும்பு பகுதியில தெமட்டகொடை என்ற இடத்துல 10,50,000 ரூபாய் பெறுமதியான ஒரு வீடு. திச மகராம என்ற பகுதியில 44 பேச்சஸ் நிலப்பரப்புல ஒரு ஹோட்டல் கூட இவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மாதிவில என்ற பகுதியில 400 லட்சம் ரூபாய் பெறுமதியான காணி கூட இவருக்கு இருக்கு. அது மாத்திரமல்ல, வெளியேற்ற வீரக்கட்டி என்ற அந்த பகுதியில குத்தகை அடிப்படையில பல கடைகளை இவர் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு பல பஸ்கள், டிப்பர் ரக வாகனங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா இந்த பஸ்களை கடமையாற்றுறவங்க, வேலை செய்யறவங்க யாருன்னு பார்த்தோம்னு சொன்னா இவருடைய உறவினர்கள், சொந்தக்காரர்கள் தான். இதனால முறையாக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியாம இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி தனது வருமானத்துக்கு அப்பாற்பட்ட மிதமிஞ்சிய மில்லியன் கணக்கான, பல மில்லியன் கணக்கான சொத்துக்களை சேர்த்திருக்கின்ற இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சனுடைய தலைமை பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னியாராய்ச்சி என்கிற நபருக்கு இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னா, அவர் இப்ப விளக்கமறையில் இருக்கிறார். விளக்கமறையிலிருந்து நீதிமன்றத்துக்கு வந்து பிணையில விடுதலையாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் தான் இருக்கு. இந்த சொத்து சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனையில அது நிரூபிக்கப்படும் வரைக்கும் அவர் நீதிமன்றத்துல வழக்கு போகும். அந்த வழக்கில் அவர் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டா அதுக்கான தண்டனை அல்லது அபராதத்தை அவர் செலுத்த வேண்டி வரும். அல்லது அந்த சொத்துக்களை அரசுடைமையாக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அரசியல் அதிகாரத்தையும் பலத்தையும் பயன்படுத்திக் கொண்டு சொத்துக்களை குவிப்பவர்களையும், மக்களுடைய பணத்தை துஷ்பிரயோகம் செய்பவர்களையும், அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டு ஊழல் குற்றச்சாட்டுக்களை ஈடுபடுகின்றவர்களும், ஊழல் குற்றச்சாட்டுக்களை ஈடுபடுறதுக்கு அரசியலை பயன்படுத்துகின்றவர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.